இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இது வந்து நமக்கு பேசிக் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர் தான் நமக்கு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது நாலுமே சேம். ஃபர்ஸ்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் வந்து சேம். நியூமரிக்கலில் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும். ஸோ 4 + 2 6, 4 - 2 2. 4 மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து எக்ஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மேத்ஸில் எழுதும் போது 2 × 3ன்னு எழுதுவோம். பைத்தனில் வந்து யூ ஷுட் யூஸ் த ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஸோ 4 × 2 = 8. தென் டிவிஷன் ஆப்ரேட்டர். டிவிஷன் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பைத்தனில் 2 டைப் ஆஃப் டிவிஷன் இருக்குது. ஓகே, ஒன்று நார்மல் டிவிஷன், தட் இஸ் சிங்கிள் ஸ்லாஷ். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் டபுள் ஸ்லாஷ். டபுள் ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை வந்து இன்டீஜர் டிவிஷன் ஆர் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன டிஃப்ரென்ஸ் இன்டீஜர் டிவிஷன் ஃப்ளோர் டிவிஷனுக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். num1 = 10, num2 = 5 எடுத்துக்கோம். print num1 / num2. So this is nothing but 10/5 2. நான் ரன் பண்ணுறேன். 2 பிரிண்ட் ஆகாது, எனக்கு 2.0 பிரிண்ட் ஆகுது. மூவிங் ஆன், 10 num2 = 4ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு டெசிமல் நம்பர் வரும். 10 / 4 2.5. ஓகே, 10 / 3ன்னு எடுக்கிறேன். டெசிமல் நம்பர் 3.33335. ஸோ நார்மல் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ளோட்டிங் நம்பர். அவுட்புட் வந்து எப்போவுமே ஒரு டெசிமல் நம்பராக மட்டும்தான் இருக்கும். கிளியரா? அவுட்புட் வில் ஆல்வேஸ் பி அ டெசிமல். ஈவன் நான் 10 / 5 போட்டால் கூட இட் வில் பி 2.0. இது நார்மல் டிவிஷன். உங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ இதுவே நான் சிங்கிள் ஸ்லாஷ்க்கு பதிலாக, ஸோ திஸ் இஸ் த நார்மல் டிவிஷன் ஆப்ரேட்டர். இது சிங்கிள் ஸ்லாஷ்க்கு பதிலாக டபுள் ஸ்லாஷ் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகும்னா நமக்கு நியரஸ்ட் இன்டீஜர், நியரஸ்ட் லோயஸ்ட் இன்டீஜர் ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். இன்ட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். எக்ஸாம்பிள் 10 / 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று நார்மல் டிவிஷன், இன்னொன்று டபுள் டிவிஷன் எடுத்துக்கலாம். நார்மல் டிவிஷன் நான் பண்ணும்போது யூ கேன் சி 2.5. ஆனால் டபுள் டிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த டெசிமல் பார்ட் இருக்குல்ல, இந்த டெசிமல் பார்ட் அப்படியே ட்ரங்கேட் ஆகிடும். தட் வில் பி ரிமூவ்ட். என்ன டெசிமல் இருக்கோ டெசிமல் அப்படியே ரிமூவ் ஆகிட்டு இந்த ஹோல் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். இதுதான் டபுள் டிவிஷன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 10 / 4னா ஆன்சர் வந்து 2.5. 2.5 வந்து எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்குது? இட் இஸ் பிட்வீன் 2 and 3. லோயஸ்ட் இன்டீஜர் என்னது? 2. 2க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோர் டிவிஷன். இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளோர் வேல்யூ, இதை வந்து சீல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் இன்டீஜர் இருந்துச்சுன்னா சீல் வேல்யூ, லோயஸ்ட் இன்டீஜர் ஃப்ளோர் வேல்யூ. நமக்கு லோயஸ்ட் இன்டீஜருக்கு எப்போயுமே ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ளோர் டிவிஷன். இப்போது லெட்ஸ் சே 10 / 3 ரன் பண்ணுறேன். ஆக்சுவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.33335. இந்த டெசிமல் பார்ட் அப்படியே ட்ரங்கேட் ஆகிட்டு ரிமூவ் ஆகிட்டு இந்த ஹோல் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து டபுள் டிவிஷன். கிளியரா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வி ஹாவ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்டீஜர் டிவிஷன். இன்டீஜர் டிவிஷன்னு சொல்லலாம், ஃப்ளோர் டிவிஷன்னு சொல்லலாம், டபுள் டிவிஷன்னு சொல்லலாம். எல்லாமே சேம் ஆப்ரேட்டர் தான். தென் வி ஹாவ் மாடுலஸ் ஆப்ரேட்டர். மாடுலஸ் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ 2 நம்பரை நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து 3 வேல்யூ கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 / 2 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 5 2 2 2s are 4 1. இப்போ இந்த இடத்துல நமக்கு 3 வேல்யூ இருக்குது. ஒன்று we have the 2 வேல்யூ இருக்குது. ஒன்று கோஷன்ட், this is the quotient. Then
we have the remainder. இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போது டிவிஷன் பண்ணும்போது நமக்கு இந்த கோஷன்ட் வேல்யூ கிடைக்கும். அதுவே நீங்கள் மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ இன்டீஜர் டிவிஷன் பண்ணிவிட்டு இட் இஸ் டெசிமல் பாயிண்ட் வைக்காமல், டெசிமல் பாயிண்ட் வைக்கலனா தானே நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டீஜர் டிவிஷன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அந்த ரிமைண்டர் தான் நமக்கு மாடுலஸ் ஆப்ரேட்டரோட அவுட்புட். ஸோ 5 இது படிக்கும் போது யூ ரீட் இட் அஸ் mod 5 mod 2. ஆன்சர் என்ன? 1. ஸோ 5 2ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் 1. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் we have the exponent operator. எக்ஸ்பொனன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பவர், நம்ம பவர்ஸ் படிப்போம்ல 5 2 power 2 3 power 4 அந்த மாதிரி எக்ஸ்பொனன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் ரெண்டு வேல்யூஸ் கொடுப்போம், a டபுள் ஸ்டார் b. இது ரீட் பண்ணும்போது எப்படின்னா a is raised to the power b, a பவர் bன்னு படிக்கணும் இதே ஆர்டரில். அப்போ 5 டபுள் ஸ்டார் 2னா 5க்கு மேலே பவரில் 2, 5 ஸ்கொயர் என்ன 25 பிரிண்ட் ஆகும். கிளியர்? ஸோ நமக்கு அரித்மெட்டிக் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நம்ம கோடில் ரன் பண்ணி பார்ப்போம். நான் a ஈக்குவல் டு 10 எடுத்திருக்கேன், b ஈக்குவல் டு 3 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் a ப்ளஸ் b, a மைனஸ் b. இந்த சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ டிவிஷன் வேல்யூ எப்போவுமே ஃப்ளோட்டாக தான் இருக்கும். இட் வில் ஆல்வேஸ் பி a டெசிமல் நம்பர். டபுள் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டீஜர் டெசிமலில் என்ன வருதோ அந்த டெசிமல் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இன்டீஜரை மட்டும் எழுதுனா ஃப்ளோ டிவிஷன். மாடுலஸ் பொறுத்த வரைக்கும் ரிமைண்டர் என்ன வரும்? 10 divided by 3 பண்ணனா ரிமைண்டர் will be 1. ரிமைண்டர் எக்ஸ்பொனன்டேஷன் that is 10 asterisk 3 அப்படின்னா 10 power 3 1000. நான் ரன் பண்ணும்போது you can see நம்ம என்னென்ன ஆன்சர்ஸ் போட்டிருக்கோமோ எல்லா ஆன்சர்ஸுமே அப்படி. கிளியர்? ஸோ திஸ் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். மூவிங் ஆன். we have comparison operator. comparison operator பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு வேல்யூமே கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துப்போம்ல, a is greater than b, 5 is greater than 3. அந்த மாதிரி ரெண்டு வேல்யூ இருக்குது, ரெண்டு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வந்து நான் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணுற எலமெண்ட்டை வந்து ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி நாட் ஒன்லி கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ஜென்ரலாக இப்போ ஒரு a ப்ளஸ் b அப்படின்னு இருக்குன்னா இங்கே ப்ளஸ்ன்றது நமக்கு ஆப்ரேட்டர் அண்ட் ஏபின்னு இருக்குல்ல, தீஸ் ஆர் த ஆப்பரன்ஸ். ஸோ எந்த நம்பர் மேலே நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோமோ, பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ, தே ஆர் கால்ட் அஸ் ஆப்பரன்ஸ். ஸோ இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வெரி சிம்பிள், மேக்ஸில் நம்ம படித்தது தான். லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 5 லெஸ் தேன் 2 5 கிரேட்டர் தேன் 2. கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ பூலியன் வேல்யூ. பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ, ட்ரூ ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ 5 லெஸ் தேன் 2னா ட்ரூவா, 5 லெஸ் தேன் 2 தப்பு. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் 5 இஸ் கிரேட்டர் தேன் 2. கரெக்டா? 5 is greater than 2. This is true. 5 less than equal to 2 அப்படின்னா ஒன்று 5 2ஓட கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும், இல்லை. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். 5 greater than equal to 2. Either 5 should be greater than 2. Yes, it is. So that is true. 5 equal to 2 ஆன்னு செக் பண்ணுறேன், இல்லை. ஸோ that is false. 5 not equal to 2. True. இது ரெண்டுமே எப்போவுமே நமக்கு ஆப்போசிட் வேல்யூவாக தான் வரும் எப்போவுமே. இது ட்ரூ ஆச்சுன்னா இது ஃபால்ஸ் ஆகிடும், இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா இது ட்ரூ ஆகும். ஓகே, நவ் தீஸ் ஆர் த கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா ஈக்குவலாக செக் பண்ணலாம், நாட் ஈக்குவலாக செக் பண்ணலாம், கிரேட்டர் தேன் லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு. ஸோ அந்தந்த வேல்யூ வரும், செக் பண்ணும். 5 10 அப்படின்னா 5 equal to 10 no, it's not equal, so that is false. 5 not equal to 10, true.
ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இப்போ நான் ரெண்டு வேல்யூ ஈக்குவல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணுனா ஃபஸ்ட் ஒன் 5 10 ஈக்குவல் டு 10 ட்ரூ, 10 நாட் ஈக்குவல் டு 10 ஃபால்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ எப்போவுமே there is no case சேமாக இருக்க மாதிரி நம்ம கேஸே வராது. they are always opposite. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 10 greater than 10 ஃபால்ஸ். ஏன்னா 10 வந்து ஈக்குவல் டு 10, 10 இஸ் நாட் கிரேட்டர் தேன் 10. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ். 10 வந்து 10ஐ விட கிரேட்டர் நம்பரும் கிடையாது, 10 வந்து 10ஐ விட லெஸ்ஸர் நம்பரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான், இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நமக்கு வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ ஒன்று கிரேட்டர் தேனாக இருக்கலாம், ஆர் வி ஹாவ் அன் ஆப்ஷன் கேன் பி ஈக்குவல் டு. ஸோ இட் இஸ் ஈக்குவல், அதனால் ட்ரூ வந்திருக்கு. அதே மாதிரி தான் ஒன்று லெஸ்ஸாக தான் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது, ஸோ ட்ரூ. கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ரெண்டு ஆப்ரண்ட் வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். மூவிங் ஆன், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்ல x is equal to 10, இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு சிம்பிள். ஓகேவா? ஈக்குவல் டு சிம்பிள் தான் நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் எப்போவுமே வேரியபிள் இருக்கணும், ரைட் சைடில் அதோட வேல்யூ. ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த ரைட் சைடில் இருக்குமா, that will be stored on the variable on the left side. Clear? So first simple assignment operator equal to x equals 10. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், 10ன்ற வேல்யூ xன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இது பேசிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு. இதுக்கு மீனிங் என்னென்னா, இதுதான் மீனிங், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் 5 அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நான் எக்ஸுக்கு ஒரு புது வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். எப்படி அசைன் பண்ண போகிறேன்னா, எக்ஸுக்கு கரண்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும் ஏற்கனவே. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ தெர் இஸ் அ கரண்ட் வேல்யூ ஃபார் எக்ஸ். அந்த கரண்ட் வேல்யூ கூட ஐ எம் கோயிங் டு ஆட் என்ன நம்பர் 5. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி அதை எக்ஸ்லே ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுதான் மீனிங். ஸோ நான் எக்ஸ் கூட 5 ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூவை திருப்பி எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு அப்டேட் மை எக்ஸ் ப்ளஸ் 5. அதே தான் எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்கும். அப்டேட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் -3 இன்ட்டு 2. அப்படின்னா என்னென்னா, எனக்கு கரண்ட் எக்ஸ் வேல்யூ இருக்கும், கரண்ட் எக்ஸ் வேல்யூவோட 2வை மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணிட்டு திருப்பி எக்ஸில் அசைன் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். டிவைட் பை, மாடுலஸ், எக்ஸ்பெரிமெண்டேஷன், டிவிஷன் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இது இன்னும் ஆல் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அசைன்மெண்ட். பட் மெயினாக இதெல்லாம் தவிர வி யூஸ் திஸ் டூ. லூப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, ஓகே, வென் வி ஆர் யூஸிங் லூப்ஸ், அந்த லூப்ஸ்க்கான இன்க்ரிமெண்டேஷன், டிக்ரிமெண்டேஷன், அது எல்லாத்துக்குமே இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து மித்த லாங்குவேஜஸ் ஜாவாலாம் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னே தனியாக இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். பட் இந்த இடத்துல வந்து பைத்தன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ரெண்டு தான் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். இதை தவிர நமக்கு வந்து எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். ஸோ தீஸ் டூ ஆர் த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு, இந்த ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ப்ரோக்ராம்ஸில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதர் தேன் தட் இது எல்லாமே சேம் தான். ஓகே, இது ரன் பண்ணி பார்ப்போம். x equal to 10 first simple assignment. Next one, current value x value என்ன 10. 10 கூட 5 add பண்ணி திருப்பி xல ஸ்டோர் பண்ணுங்க. So 10 plus 5, so it will become 15. Next one, current இப்போ current value என்னன்னு பாருங்க, 10 எடுக்கக்கூடாது. x ஓட current value 15. current valueல 3 subtract ஆகுது, that will become 12. ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ 12, கரண்ட் வேல்யூ கூட 2 மல்டிப்ளை ஆகுது.
that will become 24. இப்போ current x value 24. 24 divided by 4. 24 by 4 is 6. ஆனால் நார்மல் டிவிஷன் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே ஆன்சர் வந்து ஃப்ளோட்டாக தான் இருக்கும். ஸோ 6ன்னு ஸ்டோர் ஆகாது, 6.0 ஸ்டோர் ஆகும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் x mod 5. mod 5 பண்ணும்போது 6 divided by 5 பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1.0. ஸோ ஃப்ளோட்டில் நம்ம டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டரும் ஃப்ளோட்டாக தான் இருக்கும். ஸோ that will be 1.0. எக்ஸ்பொனன்டேஷன் 1.0 power 3. that is nothing but 1 power 3. 1.0ன்றது 1 தானே, 1 power 3 still 1. ஓகே, 1 அப்படின்ற போது நம்ம இங்கே டெசிமலாக எடுக்கிறதுனால இங்கேயும் டெசிமல் 1.0. நெக்ஸ்ட் ஒன் டபுள் டிவிஷன் 1.0 double division 2. So this is nothing but 1 by 2. 1 by 2 na answer enna? So this is nothing but 1 divided by 2. This is nothing but 0.5. Round off panna 0. எப்போவுமே உங்களுக்கு டிவிஷனில் என்ன ஆன்சர் வருதோ டெசிமல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஹோல் நம்பர் எழுதிடுங்க. தட்ஸ் ஆல். ஸோ 0 it will become finally 0. டெசிமலாக இருக்கனால it will become 0.0. ஓகே, நம்ம இங்கே எங்கேயுமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ தட் உங்களுக்கு ஆன்சர் வரல. எல்லா லைன்லேயுமே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். எல்லா லைன்லேயும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். Okay, so first one 10, 15, 12, 24, 6.0, 1.1, 1.1, 0.0. ஸோ ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருக்கும், இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் 10ன்னு எடுத்துக்கணும். 10 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 15 தான் எடுக்கணும். நீங்கள் திருப்பி 10 எடுக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் அசைன் பண்ணாலும் அந்த வேல்யூ எடுக்கக்கூடாது. கரண்ட்டாக வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் த assignment operator. very simple assignment operator. Don't complicate. current value என்ன இருக்கு அந்த வேல்யூ கூட இந்த arithmetic operator பண்ணிட்டு you reassign the value. that's the assignment operator. clear? moving on, we have the logical operator. logical operator பொறுத்த வரைக்கும் நீங்கள் நமக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து we have எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர், அதில் வந்து அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட் இதெல்லாம் பார்ப்போம். அதே தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன் பைத்தன் we have only 3 and or not. ஓகே, வெரி சிம்பிள். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட், ஏ அண்ட் பி, ஆர், ஏ ஆர் பி, நாட், நாட் ஏ. மித்த லாங்குவேஜஸில் நமக்கு சிம்பிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். பட் பைத்தன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான். A and B, A or B and A not A. Okay, first one and எடுத்துக்கிட்டிங்கன்னா we have two conditions. So logical operator நம்ம comparison operatorல பார்த்தோம்ல 5 greater than 2 அந்த மாதிரி நமக்கு ஒரு first condition இருக்கும். இப்போது இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நாட் இல்லை, அண்ட் ஆர் ரெண்டு கண்டிஷன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 2 ஸ்டேட்மெண்ட் தரேன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஓகே, எனி ஒன் ஃபால்ஸ் ஆகுனாலும் அவுட்புட் ஃபால்ஸ் ஆகிடும். அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேபிள் பார்த்தீங்கன்னா ஏ பி 2 இன்புட்ஸ் இருக்குது. A and B ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா A ட்ரூ B ஃபால்ஸ் அப்படின்னா and will be false. A ட்ரூ A ஃபால்ஸ் B ட்ரூனாலும் ஃபால்ஸ், A ஃபால்ஸ் B ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ். எப்போ ட்ரூ ஆகும்னா ஒரே ஒரு கண்டிஷன், A ட்ரூ B ட்ரூ அப்படின்னா மட்டும்தான். ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ வரும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 100 கண்டிஷன்ஸ் தரோம் அப்படின்னா அந்த 100 கண்டிஷன்ஸில் 100 கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும்.
இந்த 100 கண்டிஷன்ஸில் 99 ட்ரூவாக இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஃபால்ஸ்னாலும் அவுட்புட் வந்து ஃபால்ஸுன்னு தான் வரும். இது அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும். இது வந்து அப்படியே ஆரோட லிட்டில் பிட் ஆப்போசிட் மாதிரி தான். ஆர் பொறுத்த வரைக்கும் எனி ஒன். ஸோ எனி ஒன் கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். மூவிங் ஆன், இப்போது ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா ஒரே லைனில் மல்டிபிள் ஆப்ரேட்டர், சேம் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 + 3 - 2 × 4. இந்த மாதிரி ஒரே எக்ஸ்ப்ரெஷனில் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ரூல்ஸ் ஆஃப் ப்ரிசிடென்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணோம். மேக்ஸில் வந்து நம்ம போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டோட தென் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த ரூல் யூஸ் பண்ணுவோம். பட் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பைத்தனில் ப்ரிசிடென்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் we have arithmetic operators. arithmetic ஆப்ரேட்டர்ஸில் சிங்கிள் எக்ஸ்பொனன்டேஷன் ஆப்ரேட்டர் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஹையஸ்ட் எக்ஸ்பொனன்டேஷன் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் சைன்ஸை வந்து அசோசியேட் பண்ணும். பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா அப்படின்னு சைனை வந்து அசோசியேட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு we have multiplication, division. இது எல்லாத்துக்குமே சேம் லெவல் ஆஃப் ப்ரிசிடென்ஸ். ஸோ சேம் லெவல் ப்ரிசிடென்ஸ் இருக்கும்போது லெஃப்ட் டு ரைட் வாங்க. லெஃப்ட் டு ரைட் வரும்போது ஃபஸ்ட்டு எந்த ஆப்ரேட்டர் வருதோ, இப்போ லெஃப்ட் டு ரைட் வரும்போது ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை எவாலுவேட் பண்ணுங்கள். அப்புறம் இல்லைனா டிவிஷன், டபுள் டிவிஷன், மாடலஸ் எல்லாமே சேம் லெவல் ஆஃப் ப்ரிசிடென்ஸ். ஓகே, ஸோ டிவிஷன் பண்ணிட்டு தான் மல்டிப்ளிகேஷன் கிடையாது. லெஃப்ட் டு ரைட் வாங்க, ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், டிவிஷன் வந்துச்சுன்னா டிவிஷன். தென் இது முடிச்சதுக்கப்புறம் தான் அடிஷன், சப்ராக்ஷன். லாஸ்ட்டில் தான் நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன். அடிஷன் சப்ராக்ஷனுமே சேம் லெவல் ப்ரிசிடென்ஸ் தான் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் டு ரைட் வாங்க, எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு வருதோ அதை எவாலுவேட் பண்ணிடுங்க. தென் வி ஹாவ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஆல் கம்பேரிசன் ஆர் சேம் லெவல், சேம் லெவல் தான் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாஜிக்கலில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாட். சிங்கிள் வேல்யூஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாட்டு, தென் அண்ட், தென் ஆர். ஸோ இந்த ஆர்டர் வந்து இந்த ப்ரெசிடென்ஸ் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ வந்து வெதர் இட் எக்ஸிஸ்ட் இன் த பர்டிகுலர் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் மெம்பர்ஷிப். ஸோ ஒரு வேல்யூ, ஒரு லிஸ்ட்டோ டப்ளோ செட்டோ டிக்ஷனரியாக இருக்க போது இதோட மெம்பராக நம்ம கொடுக்குற பர்டிகுலர் வேல்யூ வந்து வெதர் இட் பிலாங்ஸ் டு திஸ் பர்டிகுலர் சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் பைத்தன். மித்த எந்த லாங்குவேஜ்லேயுமே நமக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் தனியாக கிடையாது. ஓகே, பட் ஹியர் வி கேன் யூஸ் த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இன் பைத்தன். அண்ட் இதோட அவுட்புட்டுமே வந்து பூலியன் வேல்யூ தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நான் ட்ரூ அப்படின்னா இப்போ ஒரு வேல்யூ இருக்குது, சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன் தான் நமக்கு கீவேர்ட், இன் தான் நமக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஏ இன் லிஸ்ட் 1 எந்த சீக்வன்ஸ் டெஸ்ட் பண்ணுமோ அதை கொடுக்கணும். ஒருவேளை நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. நம்ம கொடுத்துருக்க வேல்யூ லிஸ்ட்டில் இல்லைனா இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ நான் லிஸ்ட் 1 இங்கே எடுத்திருக்கேன். 2 4 6 8 10. ஏ வேல்யூ வந்து 8. பிரிண்ட் ஏ இன் லிஸ்ட். ஏ வேல்யூ என்னது 8. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 8 இன் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். 8 லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள், லிஸ்ட்டில் 8 இருக்குது. ஸோ அவுட்புட் வில் பி ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6 இன் லிஸ்ட் 1. 6 லிஸ்ட் 1ல் இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. அண்ட் இதோட ஆப்போசிட் தான், என்னோட ஆப்போசிட் தான் நமக்கு நாட் இன். நாட் இன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஒருவேளை நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ இஃப் இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் லிஸ்ட் 1 ட்ரூன்னு வரும். இப்போ 9 கொடுத்துருக்கேன் ஏ வேல்யூ, 9 நாட் இன் லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்கிறேன். 9 வந்து லிஸ்ட் 1ல் இல்லை. ஸோ தட் இஸ் ட்ரூ. 6 நாட் இன் லிஸ்ட் 1ன்னு சொல்கிறேன். 6 நமக்கு லிஸ்ட்டில் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன், 6 நாட் இன் லிஸ்ட் 1. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். இதுதான் நமக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும். ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அந்த வேல்யூ லிஸ்ட் 1ல் இருந்துச்சுன்னா ட்ரூ வரும்.
இல்லைனா ஃபால்ஸ் வரும். நாட் இன் போட்டிங்கன்னா அந்த வேல்யூ லிஸ்ட்டில் இல்லைனா ட்ரூ வரும், இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ இது வந்து லிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வந்து லிஸ்ட், ஸ்ட்ரிங், டப்பிள், டிக்ஷனரி எல்லா சீக்வன்ஸ் டைப்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜருக்கு நம்ம பெருசாக யூஸ் பண்ண முடியாது, அதாவது சிங்கிள் வேல்யூ, சிங்குலர் வேல்யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி காம்போசிட் வேல்யூ இருக்கிற ஐட்டம்க்கு, நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற ஐட்டம்க்கு நீங்கள் இன் அண்ட் நாட் இன் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர் பார்த்தோம்னா லாஸ்ட் ஆப்ரேட்டர் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ ஐடென்டிட்டி அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து எப்போ ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோன்னா when they are சேம் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஐடென்டிக்கல். ஆனால் இந்த இடத்துல ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இட் வில் கம்பேர் த மெமரி லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுதான் மெயின். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட மெமரி லொக்கேஷன் சேமாக இருக்கான்றதை செக் பண்ணும். கிளியரா? ஸோ கண்டென்ட்டை மட்டும் செக் பண்ணாது, இட் வில் ஆல்சோ செக் த மெமரி லொக்கேஷன். ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் நான் வந்து ரெண்டு இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ வில் டேக் 2 integers, a equal to 100, b equal to 100. இது ரெண்டுமே ஐடென்டிக்கலாக சேம் வேல்யூஸ். ஸோ ஐ கெட் ட்ரூ. ரெண்டு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், ஹலோ ஹலோ. ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் இஸ் நாட். ஸோ ஹலோ ஹலோ ரெண்டு ஸ்ட்ரிங்குமே ஈக்குவல், தே ஆர் சேம், தே ஆர் ஐடென்டிக்கல், ஸோ ட்ரூன்னு வரும். இது வந்து கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ ஒரு இன்டீஜராகவோ இருந்துச்சுனாவோ இல்லை ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுனாலும் நோ கன்ஃபியூஷன். வேல்யூவை பார்க்கும், வேல்யூ ஆர் ஐடென்டிக்கல், ஸோ இட் இஸ் ட்ரூ. வேல்யூ பார்க்கும், ஐடென்டிக்கல், ட்ரூ. இப்போ எப்போ நமக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா when we take a list. இப்போ இதே இது நான் லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, x is equal to apple banana, y equal to apple banana. இப்போ நம்ம வேல்யூ வைஸ் பார்த்தோன்னா both are same, they both are same, ஆப்பிள் கமா பனானா, ஆப்பிள் கமா பனானா. அப்போது நான் வந்து எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு செக் பண்ணும்போது இட் ஷுட் பி ட்ரூ. கரெக்டாக எக்ஸ் இஸ் ஒய் போடும்போது ட்ரூ வரணும். ஆனால் நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்னு வரும். அவுட்புட் வில் பி ஃபால்ஸ் எக்ஸ் இஸ் ஒய் போடும்போது. ஏன்னா நமக்கு இன்டீஜர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் க்ரியேட் ஆகும்போது நார்மல் வேல்யூ ஐட்டம்ஸாக தான் இருக்கும். பட் வென் இட் இஸ் கிரியேட்டட் அஸ் அ லிஸ்ட், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு லிஸ்ட்டுமே தனித்தனி ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ ஆப்பிள் பனானான்னு நான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது இது அதோட வேல்யூ அண்ட் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் 1. ஒவ்வொரு வாட்டி லிஸ்ட் க்ரியேட் ஆகும்போதும் இட் வில் பி செப்பரேட் ஆப்ஜெக்ட். இது இதோட வேல்யூ ஆப்ஜெக்ட் 2. ஓகேவா? அப்போது நான் ரெண்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே பார்த்த மாதிரி வேல்யூவை மட்டும் செக் பண்ணாது. ஸோ இட் வில் நாட் ஜஸ்ட் check the value equality but also object identity. ஆப்ஜெக்ட் சேமாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ லிஸ்ட் ரெண்டு க்ரியேட் ஆகும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் செப்பரேட்டாக இருக்குது. அப்போ இது ஓவர் கம் பண்ண என்ன பண்ணணும்னா சேம் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணலாம்? நான் எக்ஸு ஒய் வந்து புது லிஸ்ட்டாக போடாமல் ஐ கேன் டேக் another லிஸ்ட், செட் z equal to xன்னு அசைன் பண்ணலாம். இப்போது ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஜெட் ரெண்டுமே ஆப்ஜெக்ட் 1 தான் டினோட் பண்ணுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சேம் ஆப்ஜெக்ட் சேமாக இருக்குது. ஸோ அவுட்புட் வில் பி ட்ரூ பிகாஸ் தே ஆர் சேம் ஆப்ஜெக்ட். இட் ரெஃபர்ஸ் டு த சேம் லிஸ்ட், அதே லிஸ்ட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஒய் பார்த்தீங்கன்னா செப்பரேட் லிஸ்ட், தட் இஸ் ஆப்ஜெக்ட் 2. ஓகே, ஈவன் தே ஹாவ் சேம் கண்டென்ட். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கும் ஈக்குவல் டுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து இதே இதுக்கு let's say இப்போ இதே வேல்யூவில் நான் வந்து எக்ஸ் ஏ இஸ் பி போட்டிருக்கேன், ட்ரூ ஹலோ ட்ரூ. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வரும்போது நோ கன்ஃபியூஷன். now we'll take this value. இப்போ x is equal to y returns true. ஸோ கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ரன் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஜெட் ட்ரூ, எக்ஸ் இஸ் ஒய் ஃபால்ஸ்னு வருது பிகாஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நான் இதுவே பிரிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜெட் அப்படின்னா வேல்யூ மட்டும்தான் செக் பண்ணோம். ஸோ ரெண்டு வேல்யூ சேமா ட்ரூ. அண்ட் இதே ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் கொடுத்தாலும்
நமக்கு ட்ரூ தான் வரும். ஏன்னா ஈக்குவல், ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குது பாருங்களேன், இஸ்ஸுக்கு ஃபால்ஸ் வருது, ஈக்குவல் டு ட்ரூ வருது. ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இருக்குல்ல, ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஈக்குவாலிட்டி செக் பண்ணாது. இஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வேல்யூ ப்ளஸ் ஆப்ஜெக்ட் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். இதுதான் நமக்கு ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கும் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.